வெல்கம் டு அபிரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் RS-485 கம்யூனிகேஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம விளக்கமாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். RS-232 சீரியல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ தனியாக போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம RS-485 பற்றி பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி RS-232 எப்படி பண்ணுறது அப்படிங்கிற அந்த சார்ட்டை பார்ப்போம். ஒரு சிங்கிள் பைட்டை ஒரு RS-232 மெத்தடில் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். RS-232 கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இதில் பாருங்கள். அதாவது 01001011 அப்படிங்கிற ஒரு பைட்டை 1 பைட் வேர்டை வந்து இது எப்படி அனுப்புதுன்னா ஃபஸ்ட்டு LSBயிலிருந்து MSB வரைக்கும் பிரித்து பிட் பை பிட் அனுப்புது. முதல்ல ஸ்டார்ட் பிட் வந்து மேலே பாசிட்டிவில் இருக்குது. அதுக்கப்புறம் கீழே நெகட்டிவ்னா அது வந்து 1. அந்த 1 வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நார்மலாக மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டேட்டாவை. அதே இது 0 அப்படின்னா அது வந்து ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ மார்க் ஸ்பேஸ் மார்க் ஸ்பேஸ் அப்படிங்கிற மாதிரி அனுப்புது. அப்புறம் ஸ்டாப் பிட் வந்து பழையபடிக்கு மார்க் ஸ்டாப் பிட்டோட முடியுது, பழையபடி ஐடியல் ஆயிடுது. ஸோ இதுதான் ஒரு RS-232 ஒரு டேட்டா அனுப்புகிற மெத்தடு. சரி, இப்போ இதில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. சிம்பிளான கம்யூனிகேஷனுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். ஆனால் அதில் வந்து என்ன ப்ராப்ளம்னா லாங் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷனுக்கு பயன்படுத்த முடியாது. ஒரு 15 மீட்டர் அதாவது 50 அடி வரைக்கும் உள்ள ஒரு டிஸ்டன்ஸுக்கு நம்ம மேக்ஸிமம் 50 அடி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸு குறைவான ஸ்பீடில் அனுப்புகிற டேட்டாவுக்கு இதை பயன்படுத்தலாம். அதே இது ஒரு RS-485 கம்யூனிகேஷன் பாருங்கள். இது வந்து டிஃப்ரென்ஷியல் வோல்டேஜ் கம்யூனிகேஷன், டிஃப்ரென்ஷியல் சிக்னலிங்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 2 ஒயரில் இந்த கம்யூனிகேட் பண்ணுவாங்க. டேட்டா ஒயரே 2 ஒயர் இருக்கும். AB அப்படின்னு 2 விதமாக அனுப்புவாங்க. ஏயில் என்ன இருக்கோ அதுக்கு இன்வெர்ட்டடாக பியில் இருக்கும். அந்த மாதிரி அனுப்புவாங்க. இப்போ A வந்து பாசிட்டிவில் இருக்குன்னா B வந்து நெகட்டிவில் இருக்கும். A நெகட்டிவாக இருக்குன்னா B வந்து பாசிட்டிவாக இருக்கும். இப்படி 2 டிஃப்ரென்ஷியல் வோல்டேஜ் அனுப்புவதன் மூலமாக அந்த 2 வோல்டேஜுக்கும் அந்த ஏபிக்கு இடையில் உள்ள வோல்டேஜ் பாசிட்டிவில் இருக்கா நெகட்டிவில் இருக்கா அப்படிங்கிறத மெஷர் பண்ணுவதன் மூலமாக அந்த டேட்டா என்ன டேட்டா அப்படிங்கிறத அந்த சீரியல் கம்யூனிகேஷனில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும், சிக்னல் A வந்து மார்க் அப்படின்னா லோவில் இருக்கும், B வந்து ஹையில் இருக்கும். ஸ்பேஸ்னால் சிக்னல் A வந்து லாஜிக் 0வாக இருக்கிறப்ப ஹையில் இருக்கும், B வந்து லோவில் இருக்கும். இந்த மாதிரி இந்த அமைப்பில் அந்த டேட்டாவை கம்யூனிகேட் பண்ணுறாங்க. இந்த சார்ட்டில் இருக்க மாதிரி இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியல் சிக்னல் மூலமாக கம்யூனிகேட் பண்ணுறது தான் RS-485. RS-485 ஃபீச்சர்ஸ் ஒன்றுலாம் பார்க்கலாம். இது அனுப்புகிற மெத்தட் வந்து டிஃப்ரென்ஷியல் சிக்னல்னு சொன்னோம். அதாவது மார்க் ஸ்பேஸ் ரெண்டுமே AB அப்படிங்கிறதெல்லாம் மாறி வந்து லைன்ஸில் மாறி இருக்கிற மாதிரி டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க. சரி, அதனுடைய அடுத்த முக்கியமான ஃபீச்சர் வந்து மல்டி போர்ட் கம்யூனிகேஷன். அதாவது RS-232 வந்து 1 to 1 தான். அதாவது இந்த பக்கத்தில் ஒரு ரிசீவர், அந்த பக்கம் சென்டர் ரிசீவர் இடையில 1 to 1 தான் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஆனால் RS-485 வந்து ஒரு மாஸ்டர் நிறைய ஸ்லேவுக்கு கம்யூனிகேட் பண்ணலாம். இதன் மூலமாக ஒரு உதாரணத்துக்கு ஒரு PLC வச்சு நிறைய இன்வெர்ட்டரை ரன் பண்ணலாம், அல்லது நிறைய டிவைஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த படத்தில் உள்ள மாதிரி ஸ்லேவ் 1 2 3ன்னு மேக்ஸிமம் ஆஃப் 32 டிவைசஸ் வரையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தால லாங் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷன் நம்ம RS-232 பார்த்தோம். அது வந்து லாங் டிஸ்டன்ஸ் பண்ண முடியாது, அதிகபட்சம் 15 மீட்டர் வரைக்கும் தான் கம்யூனிகேட் பண்ண முடியும். பட் இது வந்து 1.2 கிலோமீட்டர் 4000 ஃபீட் வரைக்கும் அதிகபட்சம் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். என்ன ஸ்பீட்னா 100 kb/s ஸ்பீடில் இதை வந்து கம்யூனிகேட் பண்ணலாம். அப்போ நம்ம ஹையர் ஸ்பீட் ஆகிறப்ப என்ன ஆகணும்னா ரொம்ப ஸ்பீடு அதிகமாக அந்த டிஸ்டன்ஸ் வந்து குறைச்சி பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு 10 Mbps வரைக்கும் பண்ணலாம். அப்படி மெகாபைட்ஸில் பண்ணுறப்ப 15 மீட்டர்ஸ் தான் இதனுடைய மேக்ஸிமம் டிஸ்டன்ஸாக நம்ம பண்ண முடியும். அடுத்தால ஹாஃப் டூப்ளெக்ஸ் ஃபுல் டூப்ளெக்ஸ் மோடில் பண்ணிக்கலாம். ஹாஃப் டூப்ளெக்ஸ்னால் நமக்கு ஏற்கனவே தெரியும் என்னென்னா, அதாவது ஒரு டைரக்ஷனில் மட்டும்தான் அட் அ டயத்தில் கம்யூனிகேஷன் பண்ண முடியும். இப்போ RS-232 வந்து என்ன பண்ணலான்னா, அந்த டிரான்ஸ்மிட்டர் அனுப்பிச்சிட்டு இருக்கிறப்ப ரிசீவர் வந்து டேட்டாவை ரிசீவ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் இதில் வந்து ஒரு நேரத்தில் ஏதோ ஒன்று தான் பண்ண முடியும். அதாவது ஆஃப் டூப்ளெக்ஸ் மோடில் ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு கம்யூனிகேஷன் தான் பண்ண முடியும். ஒன்று மாஸ்டர் வந்து ரிசீவருக்கு வந்து டேட்டாவை அனுப்பிச்சிட்ருக்கோம் ஸ்லேவுக்கு, அல்லது ஸ்லேவ்கிட்ட வந்து டேட்டா வந்துட்டுருக்கோம். ஏதோ ஒன்று தான் பண்ணலாம். ஃபுல் டூப்ளெக்ஸ் மோட்லையும் இதை பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆஃப் டூப்ளெக்ஸ் மோடில் இந்த படத்தை பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஒயரிங் பண்ணியிருப்பாங்க.
கிரவுண்டு அப்புறம் எஸ்டிஏ எஸ்டிபி அப்படின்னு சொல்லி ஒயரிங் பண்ணியிருக்காங்க. ஸ்லேவுக்கு அதை எல்லாத்தையும் அப்படியே பேரலாக கொடுத்துருக்காங்க. அந்த எண்டில் வந்து ஒரு 120 ஓம்ஸ் ரெசிஸ்டர், ஒரு டெர்மினேட்டிங் ரெசிஸ்டன்ஸை ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஆஃப் டூப்ளெக்ஸுக்கு இந்த கம்யூனிகேஷனை யூஸ் பண்ணலாம். டூ போர்ட் ஒயரிங்கில் பண்ணுறது. இதை 4 போர்ட் ஒயரிங் பண்ணுறதாக இருந்தால், 4 ஒயர் போர்ட் ஒயரிங்கில் பண்ணுறதா இருந்தால் எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அது ஆர்டிஏ ஆர்டிபி, எஸ்டிஏ எஸ்டிபி. எஸ்டிஏ அப்படிங்கிறதுனா சென்டர் ஏ சென்டர் பி, ஆர்டிஏ வந்து ரிசீவர் ஏ ரிசீவர் பி. இந்த மாதிரி பண்ணி 4 ஒயர்ஸில் பண்ணுறது. கிரவுண்ட் ஒயரை கணக்கில் எடுக்கணும்னா 4 ஒயர்ஸில் பண்ணுற கம்யூனிகேஷன் வந்து ஃபுல் டூப்ளெக்ஸுக்கும் இதை பயன்படுத்தலாம். அடுத்து RS485 உடைய ஒரு முக்கியமான ஃபீச்சரே RS232 விட அதிகமான நாய்ஸ் இம்யூனிட்டி உள்ளது. அது எப்படின்னு பார்ப்போம். இந்த படத்தில் இந்த ரைட் சைடில் இருக்கிற ஒரு நாய்ஸ் சிக்னலை பாருங்கள். அந்த சிக்னல் வந்து எப்படி இருக்குன்னா, அது ஒரு நாய்ஸ் வோல்டேஜ் அதில் இன்டர்ஃபரன்ஸ் இருக்குது. மேலே வந்து ஏ அப்படின்னு வச்சுக்கோங்க, கீழே வந்து பின்னு வச்சுடுங்க. அந்த ரெண்டுலேயுமே அந்த நாய்ஸ் மேலே எங்கேயும் போயிட்டு வருதுன்னா, நார்மல் வோல்டேஜாக இல்லாமல் மேலே எங்கேயும் ஸ்பைக்ஸ் மாதிரி போயிட்டு வருது. இந்த ஸ்பைக்ஸை பார்த்தீங்கன்னா சைமல்டேனியஸாக ஒரு பர்டிகுலர் டயத்தில் பாருங்கள், மேலே இருக்குன்னா அதுவும் மேலே தான் இருக்கும், கீழே இருக்குன்னா அதுவும் கீழே தான் இருக்கும். எவ்வளோ இன்டென்சிட்டி எல்லாமே ஒன்று போல் இருக்கும், ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். இது மேலேனா அதுவும் மேலே இருக்கும். அதனால் அந்த டிஃபரன்ஷியல் சிக்னலிங் நம்ம சொல்கிறோம்ல, அந்த டிஃபரன்ஸ் வோல்டேஜ் வந்து எப்போதுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம இதை எப்படி டேட்டாவை எடுத்துக்கிறோம்னா, டிஃபரன்ஷியல் வோல்டேஜ் வச்சு தான். மோர் பாசிட்டிவாக இருக்கா மோர் நெகட்டிவாக இருக்கா அப்படிங்கிறத வச்சு அது லாஜிக் 1 லாஜிக் 0 எடுத்துக்கிறோம். அப்படிங்கிறப்ப நாய்ஸ் ஒருவேளை அதில் இன்டர்ஃபியர் பண்ணால் கூட அந்த நாய்ஸ் 2 ஒயரையுமே இன்டர்ஃபியர் பண்ணுறதுனால 2 ஒயர்லையுமே அது கூடும் அல்லது குறையும். அப்போது அந்த டிஃபரன்ஷியல் வோல்டேஜ் வந்து மாறாது. இதனால் இது மோர் நாய்ஸ் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அடுத்தாப்புல இந்த இதில் பார்த்தீங்கன்னா, ஒரு நாய்ஸ் அப்படி இருக்கிறதுலையுமே ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. என்ன பிரச்சனை பாருங்கள், இந்த ரெண்டுமே ஏபி கிராஸ் ஆகிற இடத்துல பாருங்கள், ஒரு பாயிண்டில் ஏயை விட பி ஹையராக போயிட்டு பழையபடிக்கு ஏ ஹையராக போயிட்டு பழையபடி லோவராக வருது. ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன கிராஸிங்கில் ஒரு சின்ன ஒரு ரிப்பட்டிஷன் இருக்குது. அந்த இடத்த பாருங்கள், நம்ம நார்மலாக போட்ட உடனே என்ன பண்ணிடுது, அந்த ரிசீவர் அவுட்புட்டில் வந்து ஒரு சின்ன ஸ்பைக்ஸ் வந்துருக்கு டேட்டாவில். அப்போது ரிசீவர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அதை தவிர்ப்பதற்கு என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம ஹிஸ்டரிசஸ், அதாவது ஒரு ஸ்மித் ட்ரிக்கர் மாதிரி ஆன சர்க்கியூட் பயன்படுத்துவதன் மூலமாக அந்த இதை நம்ம தவிர்த்துக்கலாம். அதுதான் அந்த கீழே பாருங்கள், வித்தவுட் ஹிஸ்டரிசஸில் எப்படி இருக்குது, வித் ஹிஸ்டரிசஸில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் போட்டிருக்கோம். ஒரு ஸ்மித் ட்ரிக்கர் ஐசிஸை பயன்படுத்துவதன் மூலமாக RS485 ரிசீவரில் இந்த ப்ராப்ளத்தை நம்ம சரி செய்து கொள்ளலாம். அடுத்தாப்புல அதிலே இந்த லெஃப்டில் பாருங்கள், ட்விஸ்டட் பேர் கேபிள். நார்மலாக ஸ்டேட் கேபிளை விட ட்விஸ்டட் பேர், நம்ம டெலிஃபோன் கேபிள்லாம் பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும், மல்டி கோராக இருக்கும். அதில் ஒவ்வொரு ஜோடி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ட்விஸ்டட் பண்ணியிருப்பாங்க, ட்விஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது வந்து அந்த பேருடைய ஐடென்டிஃபிகேஷனுக்காக மட்டும் நம்ம நினைக்கக்கூடாது, இந்த மாதிரி நாய்ஸ் இன்டர்ஃபரன்ஸை தவிர்ப்பதற்காகவும் ட்விஸ்டட் பேர் பண்ணியிருப்பாங்க. அதனால் அதில் பாருங்கள், அதில் போகக்கூடிய அந்த வோல்டேஜுடைய டைரெக்ஷனை பாருங்கள். அதில் உள்ள மேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸுக்கு இடையில் அந்த வோல்டேஜ் வந்து போகிற டைரெக்ஷன் வந்து ட்விஸ்டாகி மாறி போகிறதுனால அது வந்து என்ன ஆகுதுன்னா, அதில் நாய்ஸ் ஜென்ரேஷன் வந்து கம்மியாக இருக்கிறது. அடுத்தது RS485 உடைய பின்அவுட்டில் முக்கியமானது இந்த 5 ஒயர் தான். பின் 5 கிரவுண்டு, பின் 1 and 2 வந்து TXD, பின் 6 and 7 வந்து RXD. ஸோ இந்த 5 ஒயரை வச்சு ஒரு ஃபுல் டூப்ளெக்ஸ் மோடில் இதை கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். எங்கெல்லாம் இந்த RS485 யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், PLC, அப்புறம் சர்வோ மோட்டார்ஸு, சென்சார் பேஸ்ட் ஆக்சுவேட்டர்ஸ், அதிலெல்லாம் இதை பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் ஆட்டோமேஷனில் ஹைவேக், ரைட்டிங் கண்ட்ரோல், இந்த மாதிரி இடத்துல எல்லாமே இதை பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் மோட்டார் கண்ட்ரோல் அண்ட் ரோபாட்டிக்ஸ், அப்புறம் பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ். ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு கம்ப்யூட்டரும் நிறைய பாயிண்ட் ஆஃப் சேல் மெஷின்ஸ் இருக்கும். அதில் இன்வென்ட்ரி கண்ட்ரோலுடைய ஸ்டோர் ரூமில் அந்த மிஷின்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கெல்லாம் இந்த மாதிரி கம்யூனிகேஷன் மூலமாக டேட்டாவை அனுப்பிச்சு மாற்றிக்கிறாங்க. அடுத்தது ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு RS485 மூலமாக ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு இன்வெர்ட்டரை எப்படி ஒரு PLC மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன உதாரணமாக பார்ப்போம். இந்த படத்தில் ஒரு PLC இருக்குது. அதுலேருந்து ஆஃப் டூப்ளெக்ஸ் மோடில் 2 ஒயர் கம்யூனிகேஷனில் பண்ணியிருக்காங்க. அது வந்து எப்படின்னா, ஆஃப் டூப்ளெக்ஸில் இது அனுப்பும், உடனே அது ரிட்டன் டேட்டாவை அனுப்பும், அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா, வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டைவ் 1, 2 அப்படின்னு நம்ம நிறையா கனெக்ட் பண்ணிக்கலாம்.
அதுக்கு எல்லாத்துக்கும் பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த எண்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெர்மினேட்டிங் ரெசிஸ்டர்ஸ் பார்த்தாங்க கடைசியாக இருக்கிறதுல எல்லா பாயிண்ட்டுக்குமே கிரவுண்டுக்கு பிட்வீன் எல்லாத்துக்குமே ரெசிஸ்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. டெர்மினேட்டிங் ரெசிஸ்டர்ஸ் வந்து இங்கே பிஎல்சி சைட்லேயும் ஒரு எண்டுலேயும் டெர்மினேட்டிங் ரெசிஸ்டன்ஸ் இது வந்து மோஸ்ட்லி 120 ஓம்ஸ் ரெசிஸ்டர் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. என்ன காரணத்துக்காகன்னு சொன்னீங்கன்னா இதில் வந்து இந்த லாங் டிஸ்டன்ஸ் கேபிளில் ஒரு கெப்பாசிட்டன்ஸ் எஃபெக்ட் வரும். அதன் மூலமாக நம்ம அனுப்புகிற சிக்னலே ஸ்டோர் ஆகி அது ரிவர்ஸில் வந்து அந்த சிக்னலை வந்து இன்டர்ஃபியர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்ப்பதுக்கு ஒரு டிஸ்சார்ஜ் ரெசிஸ்டராக 120 ஓம்ஸ் ரெசிஸ்டராக அதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் உள்ள நம்ம ஒரு உதாரணம் எப்படி பார்க்க போகிறோம்னா மோட்பஸ் ஆர்டியூங்கிற ப்ரோட்டோக்காலில் கம்யூனிகேஷன் மெத்தடில் ஹாஃப் டூப்ளெக்ஸில் 9600 பிட்ஸ் பெர் செகண்ட் பாட் ரேட்டில் 8 பிட் அனுப்புகிறாங்க. நோ பாரிட்டி அப்புறம் 1 வந்து 1 ஸ்டாப் பிட் அப்படிங்கிற செட்டப்பில் இதை அனுப்புகிறாங்கன்னு வச்சுடுங்க. இப்போ வந்து அதில் வந்து நம்ம பார்ப்போம். இதில் வந்து பிஎல்சி வந்து மாஸ்டராகவும் இன்வெர்ட்டர் 1 and 2 வந்து ஸ்லேவாகவும் ரெஸ்பெக்டிவ்லி இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். அந்த இன்வெர்ட்டருடைய அட்ரஸ் வந்து ரெஸ்பெக்டிவ்லி 1 and 2 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். இன்வெர்ட்டர் 1 அது வந்து அட்ரஸ் 1, இன்வெர்ட்டர் 2 அட்ரஸ் 2 அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். இப்போ வந்து பிஎல்சி வந்து மோட்பஸ் ஆர்டியூ ஸ்டாண்டர்டில் கமாண்ட்ஸாக அனுப்புது. அது எப்படி அனுப்புது அப்படிங்கிறத இந்த சாம்பிளில் இதில் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம இந்த இன்வெர்ட்டரில் உள்ள டேட்டாவை ரீட் பண்ண வேண்டியிருக்கு. அதாவது ஃப்ரீக்குவென்சியை ஒரு உதாரணத்துக்கு இன்வெர்ட்டர் நம்பர் 1ல் உள்ள ஃப்ரீக்குவென்சி எவ்வளோ ஓடிட்டுருக்குன்னு இந்த பிஎல்சி வாண்ட்ஸ் டு நோ அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா பிஎல்சி என்ன பண்ணுவோம், முதல்ல ஒரு சிக்னல் அனுப்பும். எப்படின்னா 01 03 00 01 0001 சிஆர்சி அப்படிங்கிற சிக்னல் அனுப்பும். அதுக்கு உடனே அந்த பர்டிகுலர் அந்த 1ஆம் நம்பர்னு அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்கிற இன்வெர்ட்டர் அதிலிருந்து டேட்டாவை என்ன ஃப்ரீக்குவென்சிங்கிற டேட்டாவை திருப்பி பிஎல்சிக்கு அனுப்போம். அதே மாதிரி இப்போ வந்து இன்வெர்ட்டர் 2 வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லி ஒரு கமாண்ட் அனுப்பணும்னு வச்சுருவோம். அந்த இன்வெர்ட்டர் வந்து நின்றுட்டுருக்கு, அதை வந்து ரன் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ அதுக்கு வந்து பிஎல்சி என்ன மாதிரி அனுப்பணும்னா 02 அதாவது முதல்ல உள்ள அந்த 2 பிட்டும் அதனுடைய அட்ரஸ்னு வச்சுருங்க. 01 02 அப்புறம் 06 00 02 0001 சிஆர்சி. இது எல்லாமே நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும்னா மோட்பஸ் ஆர்டியூ கம்யூனிகேஷனுடைய ஸ்டாண்டர்டு பேராமீட்டர்ஸ். ஒரு இன்வெர்ட்டரை கமாண்ட் பண்ணுறதுக்கு இன்வெர்ட்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த பேராமீட்டர்லாம் அனுப்பிச்சா அந்த இன்வெர்ட்டர் மோட்பஸ் ஆர்டியூ கம்யூனிகேஷன் சூட்டபிளான இன்வெர்ட்டராக இருந்தால் அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு தந்தாலும் அது பெர்ஃபார்ம் பண்ணணும். இந்த மாதிரி அனுப்புகிறாங்க. இப்படி தான் ஒரு RS485 கம்யூனிகேஷன் மெத்தட் வந்து பயன்படுகிறது. இது வரைக்கும் இந்த வீடியோவில் RS485 கம்யூனிகேஷன் எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபிரவின் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.